ஸோ அங்கே பாருங்கள் சரிவார் அங்கே அப்படியே போகலாம். போட்டிங் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி. போட்டிங்லாம் பெரிய பெரிய போட்டாக தான் இருக்குது. ரைட்டு கழிவறையெல்லாம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது ப்ராப்பராக. ஓகே ஜென்ஸுக்கு யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூமாக இருக்குது ப்ராப்பராக. பார்க்கு உள்ளே ஃபுல்லாக கப்பல்ஸாக வந்திருக்காங்க. நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். போட்டிங் மட்டும் பார்த்துட்டு போட்டிங்கும் இல்லையா. போட்லாம் இருக்குது ஆனால் இப்போ இல்லைன்றாங்க. பரவாயில்ல யூஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி கிளம்பலாம், நம்ம அப்படி போகலாம். பசிக்குது, போய் சாப்பிட்ணும் வச்சுட்டு. வண்டி டேங்க் அவ்வளோ வச்சிடாதீங்க, குரங்கோட சேட்டைங்க அதிகமாக இருக்குது. கிளம்பலாம். சாப்பாடெலாம் வேணும் நீங்கள் ஆற்றுலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே எதுவும் இல்லை ஹோட்டல் அந்தளவுக்கு. பணியார கடை மட்டும்தான் இருக்குது. பணியாரம் பிடிக்குன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க. டைமு கரெக்டாக 10:40 தான் ஆகுது. 11 o'clock நான் வச்சோம். கேஎஃப்சி திறந்துருப்பாங்க, கேஎஃப்சி போகலாம். பார்க்கலாம், திறந்து வந்தால் போய் சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியே அதே பொரியும் ஓட்டு போய்ட்டுருக்கலாம். இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டாக சுச்சு வருது. நான் சுச்சு இங்கே போய்க்கிறேன். எங்கே போகிறது, ஆளாக இருக்காங்களே. இங்கே போகலாம். ஹைவேக்கு வந்துட்டோம். இப்போ அந்த சைடு போகணும். இந்த மாதிரிலாம் ரோடு கிராஸ் பார்த்து பண்ணுங்கள். நம்மளே இப்போ ராங் ரூட்டில் தான் போகிறோம். அதனால் அசாடு போட்டு விட்டுக்குவோம். என்ன கேஎஃப்சி ஓப்பன் கூட பண்ணலையா? ரைட் பெஸ்ட்டு. இங்கே போய்ட்டு அடையாளம் ஆனது போல போய்ட்டு ஒரு காஃபி அடிப்போம். காஃபி ஒன்று அடித்தோம். ஏட்டு வேணால் காஃபி தான் பங்கமாக இருக்கும். கிளம்பலாம். அவ்வளோதான், எங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். இந்த கேஎஃப்சி திறப்பலாம் போகிறோம். கேஎஃப்சி திறப்பணான்றானுங்க. இப்படி போய் தான் மாறி ஆகணும் வழியில். சொல்ல மாறிக்கலாம். ஸ்லோவா இன்னும் தாண்டி போனால் இங்கே முருகர் கோயில் ஒன்று வரும். நம்ம அப்புறம் வரும்போது கவர் பண்ணிக்கலாம், காலேஜ் போகும்போது. இப்போ அவ்வளோ தூரம் அதுக்காக போகணுன்னு பார்க்குறேன். சனிமலை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், போக நிற்குது. வாங்க அது அப்புறம் போகலாம் போகும்போது. ஸோ இங்கேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 45 minutes ஆர் 1 hour போயிடலாம் ஸ்ட்ரீட்டுக்கு. இங்கேருந்து 50 kilometers தான். பொறுமையாக போகலாம். அவங்க போய் முடியாது கூட போகணும். வீட்டில் சும்மா தான் இருப்போம், கடுப்பாகும். இன்னும் வந்தப்போ கொஞ்சம் ரைடர்ஸ் வந்தாங்க, அப்படியே பேசிட்டு நின்றுருக்கோம். அவங்க ஏற்காடு போயிட்டு இப்போது சென்னை போயிட்டுருக்காங்க. சென்னை பைக்கர்ஸ் அவங்க 2 பைக் இருக்குது. அப்பாச்சி RR310 ஒன்று, R3 ஒன்று பைக்கர்ஸ் ஒன்று. சும்மா இது பண்ணிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஏற்காடு முடிச்சு இப்போ போயிட்டுருக்காங்களாம். வண்டி பேசிகிட்ருக்கோம். சரி கிளம்பிடுச்சு. இப்படியே அவங்களும் கள்ளக்குறிச்சியில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ அப்படியே போகலாம் கூட. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. அவங்க பின்னாடி வருவாங்க, நம்ம போகலாம் பொறுமையாக. வியூவர்ஸ் அப்படியே 100-120 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். R3 செம்மையா இருக்கு வண்டி. ஆனால் ரேட் அது அதிகம்னு நினைக்கிறேன். 4,60,000 சம்திங் வருது எக்ஸோரம் ப்ரைஸு. எப்படியே ரோட்லாம் வந்துச்சுன்னா 5.50 வந்துடும். RR310 சொல்லவே தேவையில்ல. சரி வேஸ், அவ்வளோதான். இப்போ சைடாக வீடியோவில் அப்புறம் எங்கே நிற்க போகிறதில்ல. இது மேலே காமிக்க ஒன்று இருக்கிறது அந்த வழி தான். சரி, நான் விளாகோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வேஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.